கரூர் சம்பவத்தோடு ஒட்டிய ஒரு விஷயமா மட்டும் இதை பார்க்க முடியாது. அரசியல் நிலைப்பாட்டில் தாவேக உறுதியா இருக்கிறது. ஒருபுறம் திரு மனோகர் பாஷா, இது எல்லாரும் எந்த கருத்து மாறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஆன் ஒன் பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. ஆனா என்ன நடந்தாலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை, அதுல ரொம்ப தாவேக உறுதியா இருக்கு அப்படிங்கிறாரு முஸ்தபா. எப்படி பார்க்க? நிறைய பேர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஏதோ விஜயோடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த விஜயோடைய அந்த ரசிகர்கள் இன்டாக்டாக அவர் பின்னாடி தான் இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ஜீவா சொன்ன பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக. அது அவர் விமர்சன பார்வையில் அதை சொல்கிறாரு. பட் ஆனால் அது ஃபேக்ட் அதுதான். அப்படி ஒரு வெறிபிடித்த தீவிர ரசிகர்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் நடுநிலையாளர்கள் இருக்காங்கல்ல, ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தவங்கலாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. இவர் உடனே போய் பார்க்காதது போன்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு வெளிப்படைத்தன்மையோட விஜய் இருக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு அரசியல் தலைவர் கொஞ்சம் இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணணுன்றதெல்லாம் பல காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம். விஜய் அது பண்ணாத இருக்கிறது நிச்சயமாக அது சரியான ஒரு நடைமுறை கிடையாது. ஆக்சுவலாக அவர் கூடிய விரைவில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், நிறைய சந்தேகங்களுக்கு அவர் பதில் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் மக்களோட அவர் வச்சுக்கலைன்னா மீடியா மூலமாக அது இன்னும் அவர் ஒரு பூட்டிய இரும்பு கோட்டைக்குள்ளே அவர் இருந்து அரசியல் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு வகையான அதிருப்தியை சில பேர்கிட்ட கொண்டு வரும். ஆக்சுவலாக அதை அவர் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் சிபிஐ விசாரணை போன்ற விஷயங்கள்லாம் அதுக்காகலாம் ஒன்றும் பயந்துட்டு பிஜேபியோட போக வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போலாம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு யாரும் பயப்படுறதில்லை. கோர்ட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அமலாக்கத்துறையை போட்டு. அதனால் அமலாக்கத்துறைக்கே யாரும் பயப்படுறதில்லை. ஒரு காலத்தில் பயந்துருந்தாங்க, இப்போ அமலாக்கத்துறையே கோர்ட்டு பந்தாடின்னு இருக்காங்க. அதனால் சிபிஐக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது இவர் அந்த சம்பவத்தில் இவரை நீங்கள் எப்படி குற்றவாளி ஆக்குவீங்க? இவரை கூப்பிடலாம், விசாரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் நேரடியாக இவரை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா தெரியாது. சிபிஐ இவரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பயமுறுத்தி பாஜக ஏதாவது பண்ணுவாங்களா? சிபிஐ அதுவே ஒரு கேஜி பேரட் தான், கூண்டு கிளி மாதிரி தான் இருக்குன்னு 2013 சொன்னாங்க. 2024 சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னாங்க. அதனால் சிபிஐயோட விசாரணை அது பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்காக விஜய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இதோட அமலாக்கத்துறை பயந்து அமலாக்கத்துறைக்கே யாரும் பயப்படுறது கிடையாது. அதனால் சிபிஐ விசாரணை ஒன்றும் பெரிய விசாரணைலாம் ஒன்றும் அதுக்கு பயந்து போய் பாஜகவோட கூட்டணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பாலிசி லெவலில் அவர் எடுத்த முடிவு என்ன? நான் திமுகவுக்கு நேர் எதிர், நான் தான் அதிகாரத்தில் பங்கு, என் தலைமையில் கூட்டணி அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அப்படின்ற போது அந்த பாயிண்டில் அவர் நிற்பாரா இல்லையான்றதை இப்போ கேள்விக்குரிய. ஆக்சுவலாக அந்த பாயிண்டில் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறாரா? அதுதான் தினகரன் சொல்கிறார். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்கிறார். தினகரனோட இன்னும் பாஜகலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கூட தலைவர்கள் அங்கே போகலாம். விஜய் தனியாக முஸ்தபா ஒரு கேள்வி எழுப்பினார்ல, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவா விஜய் கட்சி தொடங்கினார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாருல. அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்கு விஜய் கட்சி தொடங்கல, அப்போ அவர் கூட்டணிக்குள்ள வருவார், நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் எந்த அடிப்படையில் கூட்டணிக்குள்ள வருவாரு அப்படிங்கிற கேள்வி அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களுடைய நம்பிக்கை, அதிமுகவுடைய நம்பிக்கை. அதாவது திமுகவை எதிர்க்கணும்னா எல்லாரும் ஒரே அணியில் சேரணும். இப்போ மோடி எதிர்க்கிறவங்களாம் ஒரே அணியில் டிஎம்கேல இல்லையா, டிஎம்கே அணியில் இல்லையா? மோடியை பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது, அல்லது மோடியை அகற்றணும், இந்த நேஷனல் லெவலில் அகற்றணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல திமுக அணி ஒற்றுமையா இருக்கு இல்லையா? அந்த கட்சிகளுக்குள்ளேயே பலவிதமான கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த பேசிக் விஷயம் தானே, அந்த கார்டு அவங்க நினைக்கிற கார்டு மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தானே. அந்த மாதிரி திமுக எதிர்ப்புல தாவேகாவை கொண்டு வரலாமான்னு பாக்குறாங்க. ஆனா அது என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, தாவேகா அல்லது விஜய் பாஜகவை ஒரு கொள்கை எதிரியாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதை மாற்றிக்க முடியும். முதல் எலெக்ஷன்லேயே அவர் மாற்றிக்க முடியாதுதான் என்னுடைய கருத்து. அவர் மாற்றிக்கலாமே, ஏன் மாற்றிக்க கூடாதுலாம் கேட்பாங்க. ஒரு அரசியல்வாதி மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்ல அவர் வாயை திறக்காததுலேருந்து நம்ம யூகிக்கிற விஷயம் என்னன்னா, அவர் தன் தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதை திமுகவுக்கு நான் தான் போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய செல்வாக்கு என்பது கண்டிப்பாக அவருக்கு இன்டாக்டா பின்னாடி இருக்கு. அவரை விட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரை விட்டு போற மாதிரி தெரியல. ஒருவேளை நடுநிலையாக யோசிச்சவங்கலாம் கொஞ்சம் இப்போ ஆதரிச்சவங்கலாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் வாயத்தை சார் சொன்ன மாதிரி அவர் வாயத்தை இருந்தால் தான் தெரியும். சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்பொழுது அதிமுக பாஜக இருக்கிற இடத்துக்கு விஜய் போக மாட்டார்ன்றது நமக்கு தெரியுது. அதிமுகவோட போகிறாருன்னா அதுக்கான சான்ஸை நம்ம ரூல் பண்ண முடியாது. ஓகே, திருமாணிகண்டன், இங்க அதிமுக பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்கிறார் முஸ்தபா. அவரோட கடைசியா வருங்க பிரியன் பேசுறது சொன்னார், சிபிஐ ஒரு கூண்டு கிளின்னு சொன்னது மன்மோகன் சிங் ஆட்சியில தான் உச்ச நீதிமன்றம் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிச்சு அப்படிங்கறத அவருக்கு நினைவுறுத்த விரும்புறேன். கெஜ்ரிவால் கேஸ்ல 2024 கெஜ்ரிவால் கேஸ்ல சொன்னாங்க. கெஜ்ரிவால் கேஸ்ல 2024 சொன்னாங்க.
முதல்ல சொன்னது காங்கிரஸோட லட்சணத்தை சொன்னாங்க, அப்ப இப்ப இப்போ கெஜ்ரிவால் மோடி ஆட்சியில சொன்னாங்க. சொல்லிட்டாங்க. இப்ப மோடி ரெண்டையும் ஆட்சியில சொன்னா பரவாயில்ல. சொல்லிட்டாங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்ன பேச விடுங்க. இல்ல இல்ல இந்த கொள்கை எதிரி, கரெக்டா அரசியல் எதிரி, முதல்ல கொள்கை எதிரி ஒருத்தராவோ அரசியல் எதிரி ஒருத்தராவோ இருக்க முடியாதுங்க. அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியா இருப்பான், கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியா இருப்பான். 2002 அமெரிக்காவில இருந்து இந்த இறங்கினோடனே வைகோவை பிடிச்சி ஜெயலலிதா அம்மா உள்ள பிடிச்சி போட்டாங்க. ஒரு வருஷம் உள்ள இருந்து கொடாவில இருந்து வெளியே. சார் இருங்க சார், நான் பேசுறேன் சார், இருங்க சார். சரி, ஓகே, நான் பேசுவோம். அமெரிக்காவில இருந்து வந்து இறங்கினே வைகோவை பிடிச்சி பொடாவில உள்ள போட்டாங்க. ஒரு வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியே வந்து கருணாநிதி போய் எதுக்கு நின்று வரவேற்றாரு. ஆனா அவரோட கூட்டணிக்கு போகாம யாரு உள்ள பிடிச்சி போட்டாங்களோ அதே ஜெயலலிதா அம்மாவோட போய் ஒரு கூட்டணி வச்சாரு. ரெண்டாவது ஜீவசகாப்தனோட நான் ஒரு விஷயத்துல 100% ஒத்து போறேங்க. அதாவது இந்த ஆம்புலன்ஸ் கேஸ்ல திரு எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு போட்டாங்க, எஃப்ஐஆர்ல அவர் பேரை சேர்த்தனாங்க. அந்த மாதிரி இந்த துன்பியல் சம்பவம், கரூர் ஜாலியன் வாலாபாக் சம்பவத்துல விஜய் மீது ஏன் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர்ல அவர் பேரை சேர்த்தல? ஒருவேளை மரியாதைக்குரிய திருமாவளவன் கேட்ட மாதிரி விஜயை கண்டு நடுங்குறீங்களா, பயந்தீங்களா, அவருக்கு செல்வாக்கு ஏறி போயிடும் அப்படின்னு? அப்ப நீங்க உண்மையாலுமே நியாயத்தின் பக்கம் செத்து போனவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா எஃப்ஐஆர்ல நீங்க விஜய் பேரை போட்டிருக்கணும்ல. அதனால விஜயை கண்டு பயந்த அந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு, கோழி கழுத்து மாதிரி இருந்த இடத்துல லட்சக்கணக்கான ரசிகர் கூடுவாங்கன்னு தெரிஞ்சும் போய் சிக்குங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த திமுக அரசாங்கத்துக்கும் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேங்க. விஜயோட இப்ப சூழ்நிலை தான் வெற்றி பெறமோ இல்லையோ திமுகவை தோற்கடிக்கணுங்கிற ஒரு அரசியல் வெறி அவர்கிட்ட இருக்குங்க. அந்த அடிப்படையில தான் அவர் முடிவெடுப்பார். நான் திரும்ப சொல்றேன், முஸ்தபா அண்ணனுக்கு நல்லா திரும்ப சொல்றேன், 99% அவர் வரமாட்டார். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவிற்கு தேவை இல்லை அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேங்க. இன்னொன்னு சார், ஒருவேளை விஜய் பிஜேபி கூட்டணியில சேர்ந்தா சிறுபான்மையின் ஓட்டு பிரியுன்னு சொல்றாங்க. அந்த ஓட்டு மறுபடியும் கன்சாலிடேட் ஆகி திமுகவுக்கு தானே போகும். அப்ப எப்படியாவது கூட்டணி வரணும் சார். திமுக ஆதரவா பேச வர்றவங்க விரும்பணும். இப்பதான் ஒரு கருத்து கணிப்பு வேற அவங்களே திமுக எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. விஜய் பாஜக அதிமுக சேர்ந்தா கூட நாங்க தான் ஜெயிப்போங்கிறப்ப அப்ப எப்படியாவது தள்ளி விடுங்க இந்த பக்கம். விஜய் இந்த பக்கம் தள்ளி விட்டீங்கன்னா நீங்க 200 இடத்துல ஜெயிக்கலாமா? அதெல்லாம் கீழே உங்க பேச்சு இருக்கணும். இது ஒண்ணு சார். அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் ஓடிட்டாரு, பூந்து நைட்டே பிளைட் பிடிச்சி ஓடிட்டாருனாரு. உல்லாச பயணம் போயிருந்த ஒரு துணை முதலமைச்சர் வந்துட்டு ஒரு பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இங்க நேரடியா பதில் சொல்ல திமுக பிரதிநிதிகள் இல்ல. அதனால அந்த விமர்சனங்களை தவிர்த்து தலைப்புக்குள்ள பேசலாம்னு பேசலாம். ஜீவசகாப்த திமுக பத்திரிகையாளர் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது. நீங்க தலைப்பு ஒட்டி கருத்துக்களை பேசலாம். இல்ல நான் முகமூடி போட்டுக்கிட்டாலும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். ஜீவசகாப்த பத்திரிகையாளர்னு பேசினாலும் அவர் எந்த சார்பு? அதுதான் தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள போக வேணாம்னு உங்கள் பெயரை சொல்லும் போது நான் முஸ்தபாக்கு என்ன கோரிக்கை வச்சனோ அதே கோரிக்கை திரு மணிகண்டனுக்கும் பொருந்தும். இல்ல நான் இல்ல சார், விஜய சொல்றீங்கன்னா ஏற்பு. ஏன் நீங்க நின்றுக்கணும், அங்க தங்கி இருக்கணும். நான் செத்து போனவங்களை போய் பார்க்க நின்றுக்கணும். அதே சமயத்துல துபாயில இருந்து வந்து 4 மணி நேரத்துல ஸ்பெஷல் பிளைட், சார்ட்டர் பிளைட் ஜெட் எடுத்துட்டு திரும்ப ஓடி போயிட்டாரு. அவரும் கண்டிக்க போயிடக்கூடியவர் தான். ஒரு தாய் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாங்கன்னு ஜீவசகாப்தன் சொன்னார் பாருங்க, அது உண்மையா இருந்தா அந்த தாயை மருத்துவமனையில சேர்த்தனுங்க. என்னைக்கு போயிட்டு இருக்குது தமிழ்நாடு? சரி, தேவை நம்ம தலைப்பை ஒட்டியே பேசும். திரு ஜீவசகாப்தன் எப்படி பார்க்கறீங்க? 2000% வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியா முஸ்தபா சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சி போகக்கூடிய ஒரு சூழல் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற பார்வையும் திரு பிரியன் வைக்கிறார். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயோ அல்லது விஜயின் முகமாக பேசக்கூடிய புசி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ யாராவது ஒருவர் வந்து பாரதிய ஜனதா அரவணைப்பதை மறுத்து எதிர்த்து நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு பேசியிருக்காங்களா? இந்த சம்பவத்துக்கு பிறகு யாருமே பேசுவது கிடையாது. அதிமுக அவங்களை அழைத்திருக்கே, இவங்க எதுக்கு அழைக்கிறாங்க, நாங்கள் தான் உங்களோட வரமாட்டோமே, நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம்னு பேசியிருக்காங்களா? பேசவே மாட்டாங்க. ஏன்னா என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்க கையில் இல்லை, அவங்க பிடியில் கிடையாது. விஜய் என்ன நடந்தாலும் பேச மாட்டார்.